என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் போட்டிருக்கிறேன்? கதை கேட்டீங்கல்ல? ஆமாம். இதில் ஒரு 2 தரப்பான வாதம். டைட்டில் என்ன வைக்கலாங்கிறதுல பேச்சு அடிபடுது. அபிராமின்னு வைக்கலான்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணாங்க. அபிராமி ரொம்ப நல்ல டைட்டில், லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும், தெய்வீகமான டைட்டில் இருக்கு. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து வேற ஏதாவது வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கதை ஹீரோவை சுற்றி போகுதா, ஹீரோயின் மேலே போகுதா? ஹீரோவை சுற்றி தானே போகுது. ஹீரோ மேலே கதை போகிறதுனால ஹீரோ பேரே இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். குணசேகரன்கிறது பேர். குணசேகரன்கிறது ரொம்ப நீளமாக இருக்குமேன்னு பார்த்தேன். கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு. ஸோ அதை எப்படி ஷார்ட்டாக வச்சிடலாமா? ஷார்ட்டாக வச்சிடலாமே. குணா நல்லா இருக்கேன். குணா நல்லா இருக்கா? குணா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. பிரமாமன் நேம் இருக்கு. இதில் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் போட்டிருக்க? முதல்லனா ஹீரோ ஃபாதர் இல்லாதவன், மதர் மேலே ஒரு சின்ன வெறுப்பு உள்ள ஒரு ஆள். அது அவங்க தொழில்கள்னு சில வெறுப்புகள் உள்ள ஒரு ஆள். ஸோ அவர் மனசு கஷ்டப்படும் போது இவருக்கு கைடு மாதிரி ஒருத்தர் இருக்கார். அந்த அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் ஒரு மனசு தேத்துற மாதிரி ஒரு சித்திர பாடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். பக்தியா? சரி. இப்போ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மாதிரினா, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய், அது மாதிரியா? இல்லை, உங்களோட தனிப்பாட்டில் ஒரு பாட்டு இருக்குண்ணே, பாவக்கணக்குன்னு ஒரு. என் பாவக்கணக்குக்கு பட்டியல் போட்டால் உள்ளம் நடுங்குதம்மா, உள்ளம் சொல்ல. ஆமா, நானும் கேட்டிருக்கேன். எப்படி போடலாமா? அம்மை என்றும் அப்பன் என்றும் குப்பையாக போன உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக போன உடம்பு. அம்மை என்றும் அப்பன் என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக போன உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. நல்லா இருக்கு. நீங்களே பாடினா நல்லா இருக்கும். குணா சாங் நம்பர் 1, டேக் 1 ரானே. ஓ அப்பனென்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன, சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. பந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. சுத்தம் என்று யாரும் இல்லை, பாவ மூட்டை தானடா. சிவனை கூட பித்தல் என்று பேசுகின்ற ஊரடா. புத்தி கட்ட மூடர்க்கென்றும் ஞான பார்வை ஏதடா. ஆதி முதல் அந்தம் உன் சொந்தம் உன் பந்தம் நீ உள்ளவரைதான். வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஓர் சந்தை கடைதான். இதில் நீ என்ன நான் என்ன, வந்தாலும் சென்றாலும் என்னாச்சு
அடிச்சு விட்டு தள்ளு அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் தீரணும். ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடும் மானிடா ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போனதாரடா. தட்டுக்கெட்டு ஓடும் தள்ளாடும் என்னாலும் உள்ள குரங்கு கட்டுப்படக்கூடும் எப்போதும் நீ போடு மெய்ஞான விலங்கு. மனம் ஆடாமல் வாடாமல் மெய்ஞானம் உண்டாக அஞ்ஞானம் அற்று விழும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. பந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு.